ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து மகா ரொம்ப நாளாக என்னை வந்து நச்சு பண்ணி அம்மா 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 எனக்கு ப்ரௌனி வேணும். மகி என்ன சொல்லுவான்னா, அம்மா நீ பேக் பண்ணிவிட்டு ப்ரௌனியாக மாறனுக்கு ஃபுல்லாக கொடுத்துறாதம்மா, எனக்கும் வீட்டில் வச்சுக்கோ, அப்படி தானே மகி? அப்படி சொல்லக்கூடிய ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஆமாம் ஆமாம், 2 பேர்த்துக்கும். ஸோ நீங்கள் வந்து மகி கூட நான் வந்து சின்ன வயசில் பேக் பண்ணி நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் வந்து லைவாக பார்க்க போகிறீங்க. அவங்க 2 பேரும் ஃபைட் பண்ணுறது, வாய் சண்டை எப்படி வருதுங்கிறது தான் பார்க்க போகிறீங்க, அப்படி தானே? நிறைய பேர் நினைப்பீங்க மகி வந்து ரொம்ப பெஸ்ட் கேர்ள்ஸு. ஷர்மி, மெயினாக என்னோடய ஃப்ரெண்டு ஷர்மி வந்து ஐயோ 2 பேரும் எவ்வளோ இதாக இருக்காங்க, சண்டையே போட மாட்டாங்களா ஆர்த்தின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு வேண்டியே நான் இந்த வீடியோ டெடிகேட் பண்ணுறேன். நான் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து ரொம்ப ராவாக வச்சுக்க போகிறேன். ஸோ லைவாக நீங்கள் எல்லாமே பார்க்க போகிறீங்க, ஒரு டிப்பிக்கலான சிப்ளிங்ஸ் வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு. ஓகே, ஸோ மகா வந்து இப்போ என்ன வச்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபட்ஜி ப்ரௌனிஸ் ரெசிபி தான் வந்து நாங்கள் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ண வேண்டாம், நீ அவளுக்கு பவுலில் போட்டால் போதும். ஓகே. ஸோ மகா சண்டை போடாதீங்க. உங்களுக்கு லைட்டாக நான் ஒன்றும் இல்லை நான் சொல்கிறேன் கேளுங்க. 2 பேரும் சண்டை போடாமல் இருந்தீங்கன்னா இனி ஃப்யூச்சரில் உங்களை பேக்கிங்கில் நான் சேர்த்துப்பேன், சரியா? சரி, ஓகே. பண்ணுவோமா? சரி, நான் வந்து அவளுக்கு மகாக்கு பவுலில் வந்து பட்டரை வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். மகி அந்த ப்ரௌன் சுகரை போட்டுடா. ப்ரௌன் சுகர், ஒயிட் சுகர் ரெண்டுத்தையும் அந்த பவுலில் போடு. ஒயிட் சுகரையும் போடு. ஓகே மகா, இந்த இதுலேருந்து ஒரு ஸ்ப்ளாஷ் வெண்ணிலா, ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ளாஷ் பார்த்து விடு. ஸோ வெண்ணிலா எசன்ஸ் நான் இந்த ரெசிபியோட லிங்க் வந்து உங்களுக்கு கீழே ப்ரொவைட் பண்ணுறேன், நீங்கள் வேணுன்னா செக் பண்ணிக்கோங்க டீட்டெயில் மெஷர்மெண்ட்ஸு. ஸோ மெயினாக இந்த ப்ரௌனீஸில் வந்து நம்ம பட்டரில், உருக்கின பட்டரில் பவுலை ஒரு கையில் பிடிச்சிட்டு விட்டுட்டியா வெண்ணிலா? விடு. போதும் ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ளாஷ் தான். மணக்காமைக்கு மூடி வச்சிருக்க. சரி, இனி வந்து நம்ம பட்டரை சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா யூ வாண்ட் பவர். மெல்ல சிந்திரா. ஜாங்கிரி கலர் மாதிரி இருக்கா? ஸோ இப்போ எக்கு வந்து ஒரு எக் அட் அ டைம். 1 egg கேர்ஃபுல்லாக கொஞ்சமாக போடு. போடு. ஓகே. இப்போ அடுத்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணுமாக்கா. ஸோ எக்கை வந்து நம்ம பட்டர் சுகரில் நல்லா விப் பண்ணணும். அதுதான் அந்த ப்ரௌனியோட ஷைனிங் டாப்புக்கு வந்து உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும், கிடைக்கும் அந்த ஷைனிங் டாப்பு நல்ல. ஸோ நான் அதுக்கடையில் அவனை வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பேக்கிங் பேனில் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். ஓகே, அது மிக்ஸ் ஆகிடுச்சா? அடுத்து அந்த 2த்தையும் சேர்த்து போட்டு அஞ்சனாக்கு கால் பண்ணுங்க. 100 ஐஸ். ஹலோ, சொல்லுங்க. ஆமாம், ஏன் அப்படியா? அது நான் அந்த பவுல் வச்சம்மா கீழே போட்டேன். அடுத்து வந்து சரி நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், நான் அப்புறமா போடுறேன். நல்லா இன்னும் வெப் பண்ணுடா, இன்னும் எக்கு நல்லா வெப் பண்ணு. அந்த எக்கு வந்து நல்ல மூசி டெக்ஸ்டருக்கு வரணும். அடுத்து இப்போ இல்லை, இது வந்து நல்லா வெப் பண்ணிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து லைட்டாக இந்த மாதிரி டில்ட் பண்ணிவிட்டு ஆக்சுவலி என்னோட இந்த விஸ்க்
பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர் உள்ள ஒரு விஸ்க்கு, லைக் ஹெவி டியூட்டி விஸ்க்கு. ஸோ நல்ல இதுலேயே நல்லா அடிச்சு விஸ்க் பண்ணும். ஸோ நீங்கள் எப்போவுமே விஸ்க் வாங்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக திக்காக உள்ள விஸ்க் வாங்கிக்கோங்க. இந்த ஹேண்ட் விஸ்காக இருந்தாலுமே சிலதெல்லாம் ரொம்ப மெல்லுசாக இருக்கும், அது சரி வராது, அந்துரும். கூடிய சீக்கிரம் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அது அந்துரும். ஓகே, மிக்ஸ் பண்ணியாச்சா? இப்போ மஹி வந்து கொக்கோ பவுடர் போடு. கொக்கோ பவுடர் போட்டுட்டு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணு மகா, ஏன்னா அது பவுடர் வந்து மேலே ஃபுல்லாக இதாயிரும். அது கொக்கோ பவுடர் மிக்ஸ் ஆகிறதுக்கு இப்போ போடக்கூடாது. அது இந்தா மஹி இதில் ஒரு பிஞ்சு உப்பு எடுத்து போடு. இப்படி கையில் எடுத்து இப்படி போடு. ஒரு பிஞ்சு தான் போடணும். கை எடுத்து போடு, நீ கையில் எடுத்து போடு, ஸ்பூன் வேண்டாம். கூட கொஞ்சம் இப்படி எடு. என்ன பேர் இப்படி எடு. உன்னோட ஒரு பிஞ்சு வந்து உன் எல்லா விரலும் வச்சு எடுக்கிறது. போடு. ரைட், தட்ஸ் இட். ஓ ஓ ஓ ஆமாம். ரேச்சல் ரேன்னு ஒரு செலிப்ரிட்டி செஃப் உண்டு. அவங்க வந்து உப்பு இப்படி போட்டுட்டு முதுகுக்கு பின்னாடி போடுவாங்க. இப்படி போட்டுட்டு அது ஒரு ஸ்டைல். அப்படி வேணுக்குன்னு போட மாட்டாங்க. என்ன இருக்குல்ல, இப்படி போட்டுட்டு இப்படி பின்னாடி. பிடிச்சிக்கோ, பவுலை பிடிச்சிக்கோ நல்லா. சரி பாருங்க, சாக்லேட். ஆக்சுவலி நான் முன்ன மாதிரி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் வேறு பண்ணியிருந்தீங்க, நீங்கள் முன்ன மாதிரி வந்து பேக்கிங் எல்லாம் அவ்வளோ பண்ணவே மாட்டேங்கிறீங்கன்னு. டைம் இல்லைங்க சுத்தமாட்டு. உங்களுக்கு குக்கிங் வீடியோஸ் பண்ணாதாமா? எஸ். தண்ணி குடிச்சிட்டு பேச போகிறோம். மிக்ஸு நல்லா மிக்ஸ் பண்ணு. எவ்வளோ தூரம்? ஸோ ஆக்சுவலி வந்து சுஷில் இது வந்து காஃபி, ஒரு பிஞ்ச் காஃபி போடணும். அந்த காஃபி பவுடர் எடுத்து வைக்க மறந்துட்டேன். காஃபி வந்து அந்த சாக்லேட் ஃப்ளேவரை போதும் நிறைய போட்டால் காஃபி ப்ரௌனிஸ் ஆயிரும். ஸோ பட் கொஞ்சம் போட்டிங்கன்னா உப்பும் சரி நக்கிட்டே இருக்காது. அது ரா எக்கு. இவன் என்னோட பெரிய பேக்கராக இருப்பா போல இருக்கு. ஸோ என்ன மேட்ருன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், வாயில் வைக்க முடியாது. ஸோ மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரௌனீஸும் சரி சாக்லேட் கேக்கும் சரி பண்ணும்போது ஒரு ஸ்பூன் காஃபி கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா அந்த சாக்லேட்டோட ஃப்ளேவர் வந்து என்ஹான்ஸ்டாக கிடைக்கும். ஸோ அதுதான் இந்த காஃபி அண்ட் சால்ட் வந்து சாக்லேட்டுக்கு பண்ணக்கூடிய ஒரு இது. ஸோ இந்த அளவுக்கு கம்பைன் ஆனோட மைதா போட்டுடலாம். மைதா போட்டு ஒரு கப், இதோட அளவு எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். ரைட், மைதா போட்டுட்டு ரொம்ப ஜென்டிலாக தான் மிக்ஸ் பண்ணுமாக்கா, சரியா? அந்த கொக்கோ பவுடர் மாதிரி ஃபோர்ஸாக மிக்ஸ் பண்ண வேண்டாம். நான் கத்திரிக்கோள் அம்மா எடுத்துகிட்டு வந்தாச்சு. மைதா போட்டுட்டு நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். நீ அதை கட் பண்ணி, ஆக்சுவலி நான் வந்து இந்த வாட்டி அந்த இங்கே போயிருந்தோம்ல கொரியா ட்ரிப்புல நான் யூஸ்வலாக இந்த மாதிரி ட்ரிப்பு போகும்போது ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணுறது வந்து சாக்லேட் சிப்ஸு. ஏன்னா நம்ம ஊரில் சாக்லேட் சிப்ஸ் வந்து கிடைக்காதுங்க. ஸோ நான் கொரியாவில் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் சுற்றி பார்த்தேன். இந்த பிராண்டு தான் எனக்கு பிடிக்கும். இது இல்லைன்னா வந்து நெஸ்லே. இந்த 2 பிராண்ட் அந்த பவுலில் போட்டு வை மஹி. ஏதாவது ஒரு பவுலில் போட்டுவேன். ஸோ ஹெர்ஷீஸ் இல்லைன்னா நெஸ்லே பிராண்டு தான் எனக்கு சாக்லேட் சிப்ஸ் பிடிக்கும். பிகாஸ் அது வந்து சாக்லேட் சிப்ஸே பெருசாக இருக்கும். ஸோ நான் எல்லா இடமும் தேடி பார்த்தேன். மெயினாக சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கவே இல்லை. பட் கடைசி எனக்கு எங்கே கிடச்சின்னு பார்த்தீங்கன்னா டைசோவில். ஸோ இது 80 கிராம் பேக்கெட்டு. ஒன்று வந்து 120. நில்லுடா ஒரு நிமிஷம். 120 ருப்பீஸ் ஒரு பேக்கெட்டு, 80 கிராம்ஸ். நம்ம ஊரில் வந்து இந்த இதையும் ஒட்டியாக இருக்குன்னா நம்ம ஊரில் சூடு தாங்காமல் ரீட் பண்ண வேண்டாம். இதில் இன்னும் இருக்குடி, நல்ல கொட்டு. ஸோ அது வந்து 120 ருப்பீஸ்ன்னு வாங்கினேன். ஆனால் எனக்கு தெரிஞ்ச அது லாபம் தான். பிகாஸ் இங்கே நம்ம ஊரில் வந்து ஒரு
எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு கடை இருக்குது, அந்த செல்லர்ஸ்னு ஒரு கடைக்கு போவேன்ல, அங்கே வந்து இந்த சாக்லேட் சிப்ஸ் இப்போ வர்றதில்ல, பட் முன்னாடி இருந்துச்சு. 220 கிராம்ஸ் வந்து 800 ருபீஸ் வரைக்கும் வச்சுருந்தாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இது வந்து லாபம் தான். அதனால் நான் ஷெல்ஃபில் இருந்த எல்லா சாக்லேட் சிப்ஸையும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். டைஸோவில் அவங்க பார்த்துருப்பாங்க, என்னடா இவா எல்லா சாக்லேட் சிப்ஸையும் எடுத்துகிட்டு வரா அப்படி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க மேடம்? அதுக்கப்புறம் நிறைய ஊர்ல வந்து மில்கான ஒரு ஃபேமஸ் சிந்தாத. நிறைய ஊர்ல இந்த மில்கான ஒரு ஃபேமஸ் அது மெல்ட் ஆயிட்டு 1 செகண்ட் இருந்துச்சு. அம்மா பிரிச்சு தரவா? அந்த மில்க் இருக்குல்லமா, நம்ம ஒரு டெய்ரி மில்க் பாக்கெட் தானே, ஆனா பேன் மட்டும் தான் வேற. இல்ல அம்மா வரேன் மகி. கொரியால ஃபுல்லா மில்க் வரா. ஸ்ட்ராபெரி ஃபேவரட். இல்ல அம்மா வரேன். அம்மா உனக்கு தெரியுமா, ஜப்பான்ல தான் நிறைய கிட்கேட் இருக்கு. பேக்டு கிட்கேட் இருக்கு, மாச்சா கிட்கேட் இருக்கு, ஸ்ட்ராபெரி கிட்கேட் இருக்கு, காஃபி கிட்கேட் இருக்கு. இதை வந்து நான் ஃப்ரீசரில் வச்சுருக்கேன். அப்படியா? ஆமாம், நான் மாச்சா இங்கே கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் ஆக்சுவலி ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். ஃப்ரீசர்லேருந்து எடுத்து கொஞ்ச நேரம் தான் ஆச்சு, அதுக்கிடையில் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோ சூடு இங்கே, ஹீட்டு எல்லாம் ஒட்டி இருக்கு. அவ்வளோ ஹீட்டு. நீங்க இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அசந்து போயிடும். நம்ம ஊர்ல உள்ள கொரியால தான் நல்லா இருக்கு இது. மகா அப்படி பண்ணாது போதும், நீ மேலே மிக்ஸ் பண்ணது போதும். இல்லை போடட்டா? இந்த சாக்லேட் சிப்ஸை போட்டுட்டா போட்டு. ஓகே, அதே இங்கே மில்கா இங்கே கட் பண்ணணும்ல, நீ அதை வச்சு மிக்ஸ் பண்ணாத. அதை எடுத்து ரெடி மெஸ் ஆக்குறீங்க. சண்டை போடாதீங்க. இங்கே கொண்டா. சரி சண்டை போடாம இங்கே கொண்டாடா. ஸ்ட்ராபெரி வாங்குனேல, இங்கே வா இங்கே வா இங்கே வா. வேர்த்து கொட்டுதம்மா. ஐயோ ஃபுல் மெல்டட். இது போடாம விட்டுறவா? இது ஃப்ரீசர்ல வச்சிரு. ஏன்னா இதுவே நிறைய சாக்லேட் இருக்கு. ஆமா ஃப்ரீசர்ல வைடா. எப்படி இருக்கு? எனக்கு டேரி மில்க்ல ஓரியோவும் பிடிக்காது, எந்த சாக்லேட்லயும் ஓரியோ பிடிக்காது. அம்மா போட்ட மாதிரியே நீயே போடு. எதுல? அம்மா அவங்க வெட்டினால அதே மாதிரி வெட்டுறியா? எனிமேட். எனிமியா? எனிமேட். அம்மா எப்படி பண்ணாலும் so good. நான் தான் உள்ள வச்சேன். ஹாட்டா இருக்கும் அப்படியே. நக்கர் ஐஸ்கிரீம் ஃபல். என்னைய மட்டும் காட்டிடாமா? ஏன் உன்னையா காணிக்க கூடாது? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஆமாடா, உன்னையே காணிக்கல. என்னண்ணா கேர்ஃபுல்லாக வை. அது சும்மா எடுத்து வைடா, ஒன்றும் இல்லை, ஒன்றும் ஆகாது. நான் வரணுமா? ஓகே டன். மஹினா அவனை காணிக்கல சரியா? கிளியரா மகா
இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவிடு. நம்ம டிஷ் வாஷர் ஆன் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் எடுத்து கூட அவள் கழுவிடுவான். நீ கழுவண்டா இல்லையா? வீட்டு கூட அவள் தேய்க்க முடியும் வச்சு கழுவிடுவான். சும்மா தண்ணியில கழிச்சாலும் இந்த மாதிரி இந்த இதை எடுத்து இந்த அக்கா இதை எடுத்துக்கொள்ளும். அக்காட்ட எடுத்துக்கூட, அக்கா கழுவிடுவான். சரியா? நீ கழுவாண்டாம். சொல்லுறத கேட்காலா பாருங்க. அந்த சைடு தேய்க்கக்கூடியதை வச்சு கழுவு. அங்க போதும். இங்கே வைக்க அங்கே தொடங்க. நீ இது தொட வா. தொட தொட தொட. யாரு பண்ணா? நீ தான் பண்ண. அந்த சைட் கம்மத்திடுடா. மகா பைப்பை கொஞ்சம் குறைச்சி வை. போதும் போதும். நீ ஸ்ப்ரே அடிக்கிறதுல தான் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. கொஞ்சம் தான் அடிக்க. அம்மா கொஞ்சம் அடிக்கியா? நீ க்ளீன் பண்ணுற ஃபோர்ஸில் கேமராவே அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகுது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீ க்ளீன் பண்ணுற. சாரி, அம்மா கிடைக்கவா? உனக்கு இது நடுச்சு லைட்டாக இருக்கா? அம்மா லைட்டாக க்ளீன் பண்ணிடுறேன். எல்லாம் எட்டிட்டா? சரி, ரைட். இந்த சைடு வா. இந்த சைடு தொட. அம்மா இப்போ தானே தொடச்சிட்டு இருக்கேன். எப்பா ப்ரௌனிஸ் செஞ்சு பென் பண்ணாம ஓகே லைட்டா பென் பண்ணாம இங்க ஆமா. அது நீ வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுத்து நின்னா. ஓ ஓ ஓ. ஸோ ப்ரௌனிஸும் செஞ்சாச்சு,
பாத்திரத்தை எல்லாம் கழுவியாச்சு. இனி நாங்கள் மேலே போய் கொஞ்சம் சில் பண்ணிவிட்டு இன்னும் எங்களோட ப்ரௌனிஸ் பேக் ஆகிறதுக்கு 20 மினிட்ஸ் இருக்குது. அது முடிச்சுட்டு வரோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்போ நெக்ஸ்ட் டே கம்ப்ளீட்டாக ப்ரௌனி கூல் ஆயிடுச்சு. பட் ப்ரௌனியோட மேலே பாருங்கள் மகாவோட கைவண்ணம் பட்டதுனால மகா எப்படி வந்திருக்கு? ஷைனிங் டாப், கிரிங்க்லி கிராக்லி டாப். இதுதான் ஒரு டிப்பிக்கல் பர்ஃபெக்ட் ப்ரௌனியோட டெக்ஸ்சர். ஸோ இதை வந்து கட் பண்ணிடலாம் இப்போ. அம்மா வந்து இங்கே பைக் மாதிரி பண்ணிட்டா. ஆமாம், 1 பீஸ் ஆஃப் பிரெட் எடுத்து. எப்படி இருக்கு? சூப்பர். ஸோ நைஸ். நான் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன்.